ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் முத்துகிருஷ்ணன் ராமானுஜதாசன். இன்றைக்கு நாம் இராமானுஜ நூற்றந்தாதியில் 24வது பாசுரத்தை அடியேன் சேவிக்கப் போகிறேன். அந்த பாசுரத்தின் எளிய விளக்கத்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் அடியேனுக்கு தெரிந்தவாறு கூறுகின்றேன். இந்த பாசுரம் சேவிப்பதற்கு முன்பாக அடியேன் குருவாச்சாரியர்கள் திருவடிகளை சேவித்துவிட்டு பாசுரத்திற்கு செல்வோம். ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் சுவாமி திருவடிகளே சரணம். ஆச்சாரிய சுவாமி திருவடிகளே சரணம். பரமபாகவத சுவாமிகள் திருவடிகளே சரணம். என் தாய் தந்தை திருவடிகளே சரணம். மொய்த்த வெந்தே வினையால் பல்லுடல் தரம் மோத்த அதனாலே தொழந்தேன் முனைநாள்களெல்லாம் என்ற கண்டுயர்ந்தேன் பொய்த்தவம் பாற்றும் புலச்சமயங்கள் நிலத்தவிய கைத்தமை ஞானத்து இராமானுசன் என்னும் கார்தன்னாய மொய்த்த வெந்தே வினையால் பல்லுடல் தரம் மோத்து அதனால் எய்தொழிந்தேன் முனைநாள்களெல்லாம் என்று கண்டுயர்ந்தேன் பொய்த்தவம் பாற்றும் புலச்சமயங்கள் நிலத்தவிய கைத்தமை ஞானத்து இராமானுசன் என்னும் கார்தன்னாய. இந்த பாசுரத்தில் நமது திருவரங்கத்தமுதனார் என்ன கூறியிருக்கிறார் என்பதை அடியேன் தமிழில் எளிய விளக்கத்தை கூறுகின்றேன். அதாவது, ஒரு தேன்கூட்டை எப்படி தேனீக்கள் சூழ்ந்துருக்குதோ, மொய்த்த வெந்தி வினையால் பல்லுடல் தோறும் மூத்து, எப்படி தேனீக்கூட்டை சுற்றி தேனீக்கள் எப்படி மொய்த்துக்கிட்டு இருக்கோ, அதுபோல் நமது ஆன்மாவை கொடிய கர்மங்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த கர்மாக்களால் பல பிறவிகளில் வயதாகி நான் ரொம்ப துன்பப்பட்டு வந்தேன்றார் திருவரங்கத்தமுதனார். ஸோ இதை வேதத்தில் சொல்லப்படாத முறையில் எப்படி கூறியிருக்கிறாங்கன்னா, நாம் எப்படி இருக்கணும்னா, உலக சுகங்களில் இருந்து ஒருவன் விலகி இருப்பது மிகவும் நல்லது. உலக சுகங்களில் இருந்து விலகி இருப்பது நல்லதுன்னா என்னென்ன? பொன் பொருள் எல்லா ஆசையையும் துறந்து பகவானே ஸ்ரீ ராமானுஜா அவரோட திருவடியே கதின்னு இருக்கணும். அதை தான் சொல்ல வராங்க. நம்ம பணம் சொத்து சேர்க்கணும், இவ்வளோ கார் வசதியாக வாழணுன்றதெல்லாம் விலகி இருப்பது. எவ்வளோக்கு எவ்வளோ ஆசையை நம்ம குறைக்கிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நம்ம கர்மாக்களினால் குறைத்து பகவானோட திருவடியில் அடைய ராமானுஜர் வழிகாட்டுருவார். மற்றும் மற்ற ஆன்மாவை கொடுமைப்படுத்தாமல் இருக்கணும். எஸ்பெஷலி மக்களுக்கு ஒருவனுக்கு ஒருவர் துன்பத்தை உருவாக்குவதோ பிறரை மனதால் துன்பப்பட வைப்பதோ மிகவும் தவறு. அதை தான் சொல்லியிருக்காங்க. பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. மற்றும் குரு சேவை போன்ற போலித்தவங்களில் ஈடுபடுவது. நான் தான் குரு, யாரும் எனக்கு மீறி இல்லை அப்படின்ற மாதிரி போலியாக நானே குருன்னு சொல்லி நடிக்கிறவங்க இடத்துல நம்ம அந்த சேவை பண்ணக்கூடாதுன்றார். ஸோ ராமானுஜர் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சி பல தவறான மத கொள்கைகளை பரப்பியதை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சி அவர் இப்போ உண்மையான விஷயத்தெல்லாம் கொண்டு மக்களிடத்தில் சேர்த்து நமக்கு பரம்பொருளே ஸ்ரீமன் நாராயணன் தான்றதை சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு உதாரராகிய, அதாவது கருணை உள்ளம் கொண்டவர் நமது எம்பெருமானார் ராமானுஜர். அவர் நல்ல வள்ளல் தன்மையை மக்களிடத்திலே வெளிப்படுத்தினார். அவரை கண்டதனால எனக்கு நான் உயர்ந்த நிலையை அடைஞ்சேன்றார். யார்? நமது திருவரங்கத்தமுதனார். இன்று கண்டுயர்ந்தேன் பொய்த்தவம் போற்றும் புலையச்சமயங்கள், அதாவது பொய்யான தவம் இருக்கிற மக்களை தள்ளிவிட்டார். அவங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டார் ராமானுஜர். கைத்த மெஞ்ஞானத்து ராமானுஜன் என்னும் கார்தன்னையே. ஸோ ராமானுஜர் எனக்கு உண்மையான ஒரு வழியை காட்டினார்.
அவர் வந்ததுனால தான் நான் உயர்ந்த நிலையை அடைந்தேன்ட்டு திருவரங்கத்தமுதனார் இந்த பாசுரத்திலே அழகாக விளக்கியுள்ளார். இந்த பாசுரத்தை ஆங்கிலத்திலே என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை இப்பொழுது பார்ப்போம். He stated that about this poem meaning is to just as bees swarm around a beehive, my soul was surrounded by cruel karmas. Because of those karmas, I suffered and aged through many births, following false religious practices not shown in the Vedas and done according to one's own ideas, such as avoiding worldly pleasures, not causing harm to others, engaging in so-called penance like serving a guru. This wrong path were all destroyed by our Embiramanar. Realizing that the truth, the supremely generous Embiramanar revealed his noble nature by seeing him. I have now attained a higher state as stated by our Thiruvarangathamudanar about Sri Ramanuja. So we should always pray from Ramanuja feet. He will take us in a good path to reach Vaikundam, Sriman Narayanan place. So everyone, I am praying to God, I am putting all the prayer to the Sri Ramanuja Trivadi. So everyone should get good things in their life and routine. And I am praying everyone should live with a good jnanam, good brain, good activity, without disturbing others, without harming others. This will help us to promote in the good life with this Trivadi Anugraham. அடியேன் முத்துகிருஷ்ணன் ராமானுஜதாசன் உய்ய ஒரே வழி ஸ்ரீ ராமானுஜர் திருவடி உடையவர் வழி. அடியேன் முத்துகிருஷ்ணன் ராமானுஜதாசன்.